சுவாரஸ்யமான நிகழ்வுகள். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ரவுண்ட் 2 தான் வந்து பிக் பாஸ் வீட்ல கொடுத்துருக்காப்ல. அது மட்டும் இல்ல, பிக் பாஸ் வீட்ல இருந்து 6 பேர், சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 6 பேரை சூஸ் பண்ணும். இந்த 6 பேரும் ஒரே டைம்ல போட்டி போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, தனித்தனியா தான் போட்டி போட போறாங்க. அது என்ன ஏதுன்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோவுல போயிடலாம். பிக் பாஸ் என்ன ரூல் சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல ஜெயிக்கிறவங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் மக்களே. லாக் ரூமுக்கு போற பவரும் அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, பிக் பாஸ் டீம்ல இருந்து 6 பேரை சூஸ் பண்ணோம், சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 6 பேரை சூஸ் பண்ணோம். 6 பேரும் ஒன்னா போட்டி போட மாட்டாங்க. அதாவது இந்த டாஸ்க்ல வந்து 3 ரவுண்ட் வச்சிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒருத்தர் தான் மோதுவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல 2 பேரு, தேர்ட் ரவுண்ட்ல 3 பேரு. இது என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா ஹேட், அதாவது நம்ம போடுற கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை வந்து நம்ம சென்டர்ல வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பிக் பாஸ் டீம் இருப்பாங்க, இந்த பக்கம் வந்து சூப்பர் டீலக்ஸ் இருப்பாங்க. யாரு ஓடி போய் டக்குன்னு அந்த கேப் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கொடுத்திருக்க இடத்துல வந்து அந்த கேப்பை மாற்றாங்களோ அவங்க தான் வின்னரு. அப்படி அவங்க கேப்பை எடுக்கும் போது பிக் பாஸ் டீம் கேப் எடுக்கிறாங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து அவங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து கேம் மக்களே. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யார் யாருக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கானா வினோத்துக்கும் துஷார் அவர்களுக்கு தான். ஆனா கானா வினோத் உண்மையிலே டாஸ்க் பீஸ்ட்னே சொல்லுவேன். நேத்து டாஸ்க்கும் தரமா ஆடிந்தாப்புல, இன்னைக்கு டாஸ்க்லயும் அவர் தான் ஜெயிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது துஷார் வந்து வேகமா ஓடி போய் அந்த கேப்பை எடுத்துட்டான். ஆனா நம்ம கானா வினோத் வந்து அவரை வந்து அந்த கேப் எடுத்துட்டு போய் போட விடாம நல்லா டிஃபெண்ட் பண்ணி டைட்டா புடிச்சிட்டாப்ல. ஆனா இதை பார்த்து நம்ம விஜய் பார்வதி அவங்க உட்காந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ துஷார புடுறா, உடாதரா, அவனை மடக்கடா அப்படி இப்படின்னு சொல்லி இங்க இருந்து கத்திட்டு இருக்காங்க. நேத்து டாஸ்க் ஆட சொன்னா ஒன்னும் ஆடல, ஆனா இங்க உட்காந்து கத்துறதுக்கு மட்டும் நல்லா இருக்கீங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. சரி ஓகே. ஆனா கானா வினோத் இந்த இடத்துல அவங்க இருந்து புடிக்கிட்டு போயிட்டு அவர் இடத்துல நின்று அந்த கேப்பை மாட்டினா மாதிரி தான் ப்ரோமோல பார்க்க முடிஞ்சது மக்களே. அதுக்கு அடுத்த ரவுண்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் வந்து எஃப்ஜேவோ ரம்யாவும் வராங்க. நம்ம பிக் பாஸ் டீம்ல இருந்து கெமி அவர்களும் கமருதீனும் வராங்க. இதுலயே வந்து ரம்யா ஜோ தான் வந்து முதல்ல அந்த கேப் எடுத்துட்டு ஓடி போற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க தான் நின்று மாற்றா மாதிரியும் தெரியுது. ஆனா பொறுத்துறது தான் மக்களே பார்க்கணும். இதுல வந்து என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு தெரியல. ப்ரோமோ கட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி பிக் பாஸ் டீம் தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த 2 ப்ரோமோ கட்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வினோத் அவர்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அவரும் சூப்பர் டீலக்ஸ். செகண்ட் வந்து நம்ம ரம்யா ஜோ வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களும் வந்து சூப்பர் டீலக்ஸ் தான். அதனால இது எப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எதுக்கும் நான் வாய் விடுற மாதிரி இல்ல, நான் அதான் சொல்ல போவேன். அதுக்கப்புறம் என்ன போட்டு பின்னாடி அடிப்பீங்க. சரி, இந்த ப்ரோமோ கட்ல இது மட்டும் தான் மக்களே இருக்கு. இன்னும் கேம் ஆரம்பிக்கல, ரூல்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க லைவ்ல. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிஞ்சுதான் வந்து ரூம்ல போயிட்டு கேம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கண்டிப்பா வந்து கேம் முடிஞ்ச உடனே யார் ஜெயிச்சாங்க என்ன இதெல்லாம் வந்து லைவ் அப்டேட் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.